Hello friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி சாதம் மீதமாயிடுச்சுங்க. மதியம் செஞ்ச சாதம் கொஞ்சம் மீதமாகவே இருந்துச்சு. யாரும் சாப்பிடலை. இதை நைட்டுக்கு வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. சரி, இதை அப்படியே தாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சாதம் நல்லா உதிரி உதிரியாகவே இருந்துச்சு. இப்போ வாங்க இதை வச்சு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு நார்மலாகவே இது நம்ம எல்லாருமே வீட்டில் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். மறக்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக வேணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இன்னும் 2 ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. கூடவே உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5-6 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே இருக்கட்டும். இது வரைக்கும் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. தக்காளியில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருக்குது. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். அதனால் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. சாதமெல்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா சிலர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போது தக்காளி பார்த்துட்டிங்கனாலே தெரியுங்க, நல்லா குழைய வதங்கிடுச்சு. இது அப்படியே ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை அப்படியே நம்ம உள்ளார சேர்த்துக்கலாங்க. சாதம் லைட்டாக கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டுட்டு அப்படியே உள்ளே சேர்த்து விட்டுக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுறலாங்க. நல்லா கீழிருந்து மேலே நல்லா கலந்து விடுங்க. பழைய சாதம் மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே புளி சாதம் தாங்க செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சாதம் கூட செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாவே கலந்து விட்டாச்சுங்க. மல்லித்தலை இருந்துச்சுன்னா மேலால் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம மீதமான சாதத்தில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதே ப்ரிப்பரேஷனில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சாதம் எவ்வளோ செஞ்சிங்கனாலும் சட்டுன்னு காலி ஆயிடும். இது ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்குங்க. இதுக்கு நமக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா கூட நம்மளால் இதை ஃபுல்லாக சாப்பிட முடியும் மீதம் பண்ணாமல். ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்டோம்னால் கூட இதை டக்குன்னு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் நீங்களும் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள்.
உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. அதையும் பார்த்து மறக்காமல் தக்காளி பிரியாணியையும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.